வணக்கங்க. அதை வந்து ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நடக்குதுங்க. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. ஒரு பையனுக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் பண்ணுற வயசு கல்யாணம் ஈசொல் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணும்போதுங்க, எப்பயுமே 2 பேரும் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்காங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃபு. சின்ன பிள்ளைக்கு தானே, இப்ப தானே கல்யாணம் ஆச்சு. சந்தோஷப்படுறாங்க. காலையில எந்திரிச்சோனே, அந்த பொண்ணு வந்துட்டுருக்கு. இவரு வீட்டுக்குள்ள. ஓடி போய் கட்டி புடிச்சு ஒரு சுத்து சுத்திக்கிறாரு. சுத்தி சுத்தி சந்தோஷம் வச்சுட்டு. "காஃபி ஆச்சா? டிஃபன் ஆச்சா? ரெடி பண்ணு. குளிச்சுட்டு வந்துர்றேன்" அப்படிங்கிறாரு. என்னங்க? அப்படி அப்படி வாழ்றாரு. அப்படி இருக்கும்போது, குழந்தை குட்டி எல்லாம் ஆகுது. அப்பவும் அவிங்க சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்காங்க. மகிழ்ச்சியா இருக்காங்க. எந்த கஷ்டமும் கடவுள் குடுக்கறதில்ல அவிங்களுக்கு. எந்த கஷ்டம் குடுக்கறதில்ல. அப்படி ஒரு வாழ்க்கை கடவுள் அவிங்களுக்கு குடுக்கறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? பேரண்ட்ஸ் சுத்தமா இருக்காங்க. எந்த கரும காரியம் பண்ணல. இந்த பொண்ணோடைய அப்பா, அம்மாவும் தாத்தா காலத்துலேருந்து எந்த கரும காரியம் பண்ணல. சத்திய நேர்மை பிரகாரம் அவிங்க பேரண்ட்ஸ் வாழ்றாங்க, இவிங்க பேரண்ட்ஸ் வாழ்றாங்க. அதில ஜெனிச்சது இந்த பொண்ணையும் பையனும். அவிங்க கல்யாணம் பண்ணிக்கிறம்போது, கடவுள் வந்து ஆசீர்வாதம் பண்றாரு. "நல்லா இருங்க, நல்லா இருங்க, சிறப்பா இருங்கன்னு" கடவுள் ஆசீர்வாதம் பண்ணி அவிங்களுக்கு கல்யாணம் நடந்து, அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்காங்க. அதுதாங்க கடவுளுடைய அனுகிரகம் பெற்ற வாழ்க்கை. பாவத்தை செய்யவே கூடாதுங்க. எந்த சூழ்நிலையிலும்ங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு பாவத்தை செய்யக்கூடாதுங்க. தெரியாம ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒருத்தர் மேல வந்து இடிக்கிறீங்க. ட்ரெயினுக்கு போறீங்க, ஏதாவது மேல போய் இடிச்சிடுறீங்க. அப்படி அவசரத்தில போகும்போது தெரியாம இடிச்சிடுறீங்க. நீங்க உடனே மன்னிப்பு கேட்குறீங்க. "மன்னிச்சிருங்க சார், சாரி சார்" அப்படிங்கிறீங்க. அவரு ஓகே, ஓகே" அப்படின்ட்டு போறாரு. என்னங்க? அப்படின்னு போறாரு. அது அது தப்பு கிடையாது. தெரிஞ்சே போய் ஒருத்தர் மேல இடிக்கக்கூடாதுங்க. அதுதான் பாவம். இப்போ ஒரு ரூ. 1000 கிடைக்குது கீழ. அந்த ரூ. 1000 வந்து கீழ கிடக்கிற காச நம்ம எடுத்து அந்த அங்க இருப்பாங்கல்லங்க பாதுகாப்பு ஆஃபீசர்ஸ் ஆராய்ச்சி இருந்தாங்க. "சார் ₹1000 கீழ கிடக்குது. யார்த கேட்டுக்கு இது குடுங்க." இப்படித்தான் பண்ணணுங்க. அதை நீங்க ஜோப்ல போட்டுட்டே போக்கூடாது. பாவத்த பாவத்த சேர்த்தி கொண்டுட்டு போறீங்க நீங்க வீடு வரையிலும். அப்படி அப்படி கணக்கு. என்னங்க? எப்பவுமே உழைக்கணுங்க, பாடுபடணுங்க, நேர்மையா இருக்கணுங்க, சத்திய பிரகாரம் நடக்கணுங்க. சத்திய பிரகாரம் நடந்தால் நம்ம வாழ்க்கை அப்படியே சொர்க்கலோகமா வாழலான்னு சொல்ல வர்றேன். சொர்க்கலோகமா இருக்குங்க நம்ம வாழ்க்கை. வாழ்க்கையில எந்த கஷ்டத்தையும் சந்திக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. எதுவுமே நமக்கு நடக்காது நம்ம வாழ்க்கையில. நல்லது தான் நடக்கும். நீங்க கீழ விழுந்தீங்கன்னா, வண்டியிலேருந்து கீழ விழுந்தீங்கன்னு வச்சுங்களேன், கீழ தான் விழுந்தீங்களே தவிர எந்த அடியும் இருக்காது. எந்த இதுவுமே இருக்காது. இறைவன் வந்து பிடிச்சுக்குவார். ஆமாங்க. நடக்கும். நிஜமா நடக்கும். நான் முருகபக்தன். முருகபக்தன். முருகனுடைய அனுகிரகம் பெற்றவன் நான் சொல்றேன். அப்படித்தான் நடக்கும். அடிபடாது. அப்படி கீழ விழுந்துருவீங்க தவறி அடிபடாது. சரிங்களா? வச்சிரட்டா? பாய். உண்மையா இருக்குன்னு சொல்ல வர்றேன். வேற ஒண்ணும் கிடையாது.